ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ப்ரெசன்டைன்மெண்ட். திஸ் இஸ் பிரசன்னா. கொஞ்சம் நாள் வீடியோ போடலை, பட் இனிமேட்டு கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டேட் பிரதர்ஸ், ஆண்ட்ரூ டேட் அண்ட் கிறிஸ்டியன் டேட். இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ். இவங்க வந்து சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமானவங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு விதத்தில் ஆக்சுவலாக ஜார்டன் பீட்டர்சன், பென் ஷெப்பரியோ, தாமஸ் வால், ஜோ ரகன், இது மாதிரியான பெரிய பெரிய நேம்ஸுக்கு இடையே திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் வந்து முக்கியமான பேராக மாறிட்டு இருக்காங்க இன்டர்நெட்டில். அது ஏன்னு சொல்லிட்டு பல ரீசன்ஸ் இருக்குது. ஒரு சைடு வந்து டோட்டலி என்டையர்லி வந்து ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக், ஃபெமினிசம் அட்டாக் பண்ணுற மாதிரியும், கவர்மெண்ட்டு, சொசைட்டி, நவ் இப்போ இருக்கிற சொசைட்டியில் இருக்கிற மென்ஸ் எல்லாமே வந்து வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மேலே எடுத்து வச்சுட்ருக்காரு. 95% சும்மா ஒரு நம்பர் நான் சொல்கிறேன், மோஸ்ட் ஆஃப் த ஒப்பீனியன் வந்து ஐ ஆல்மோஸ்ட் அக்செப்டட் ஃப்ரம் ஹிஸ் பர்ஸ்பெக்டிவ். அவரோட பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு நியாயமாக படுது. இது எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாது. யூ மே கெட் அஃபண்டட். இது வந்து உங்களால் பார்த்து அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டினியூஸாக பார்க்காதது உங்களோட முடிவு தான். ஓகே, ஸோ கம்மிங் டு த டாபிக், ஆண்ட்ரூ டேட் அண்ட் கிறிஸ்டியன் டேட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு பிரதர்ஸ். ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வாழ்க்கையோட வந்து அடிமட்ட லெவல்லேருந்து தான் வந்திருக்காங்க. பட் இப்போ வந்து தே ஆர் மல்டி மில்லியனர்ஸ். ஆண்ட்ரூ டேட் முக்கியமாக வந்து ஹேஸ் அ புகாட்டி. அந்த கலர் உள்ள புகாட்டி கார் வந்து அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது உலகத்தில். ஒன்லி 60 புகாட்டி கார்ஸ் ஆர் மேட். கிறிஸ்டியன் டேட் இஸ் ஆல்சோ மல்டி மில்லியனர். லேம்போ, ஃபெராரி எல்லா காரும் அவங்கள்ட்ட இருக்குது. பட் எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவங்களோட 21 வயசில் வந்து சாப்பாடு காசு இல்லாமல் கேஎஃப்சியில் வந்து மிச்சம் இருக்கிற சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்து அது வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு அப்புறமேட்டு கிக் பாக்ஸிங்கில் வந்து அதுக்கப்புறமேட்டு சில பிஸ்னஸ்களை பண்ணி அப்புறமேட்டு லைஃப்பில் வந்து ஒரு என்டையராக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் போய்ட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் உள்ள பீப்புள். அண்ட் ஐ திங்க் ஐ பிகம் அ குட் ஃபேன் ஆஃப் தெம் ஆக்சுவலி. தேர்ஸ் a lot to learn from these guys actually. And yeah, ஸோ ஒரு குயிக் பேக்ரவுண்ட் ஆக்சுவலாக. கிறிஸ்டியன் டேட், ஆண்ட்ரூ டேட், இவங்க ரெண்டு பேரோட அப்பா யார் அப்படின்னா வந்து ஹீஸ் அ ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன், ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு இங்கிலாண்டில் ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஷீ இஸ் அ ஒயிட். இவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தைங்க 3 பேர், கிறிஸ்டியன் டேட்டு, ஆண்ட்ரூ டேட், அப்புறமேட்டு அவங்களோட சிஸ்டர், அவங்களோட பேர் சரியில்லை, சாரி. அண்ட் அவங்க அப்பா வந்து பர்டிகுலர் வந்து இஸ் அ செஸ் மாஸ்டர், கிராண்ட் மாஸ்டர். அந்த லெவலில் வந்து விளையாடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு செஸ் பிளேயர். ஏதோ ஒரு காரணத்தால் அவங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிடறாங்க. ஆண்ட்ரூ டேட்டும் கிறிஸ்டியன் டேட்டும் அவங்களோட அம்மாட்ட வளர்கிறாங்க லண்டனில். வளர்ந்துட்டு இருக்கும்போது வந்து நார்மலாக வந்து அடிமட்டத்தில் வந்தவங்க எப்படி பில்லியனர்ஸ் ஆகிறாங்க, என்ன மாதிரியான கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க, எப்படி இப்போ மோஸ்ட் சர்ச்டு பீப்புள், மோஸ்ட் டாக்டேட்டிவ் பீப்புள் இந்த இன்டர்நெட்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டேட் அண்ட் கிறிஸ்டியன் டேட் இவங்க ரெண்டு பேரும் தான். டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ் எதை எடுத்தாலும் இவங்க தான் வந்துட்டுருக்காங்க கைஸ். ஸோ இது ஏன் என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சீரியஸாக இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் ஆண்ட்ரூ டேட்டை பற்றி கொஞ்சம் ஒரு கிளிம்ஸ் அவர் யாருன்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னா இப்போ பாருங்கள். Or value exchange. You think of who your best friend is, right? You gain something and he gains something through your interaction, right? Either it makes you feel happy or he can help you with some things or you help each other. Every single thing in life is a value exchange. I don't have a jet. Does that mean I'm broke? Sounds like it, bro. What are you waiting in lines at the airport? Brokey. Every single man wants to f his female friend because if all these girls go, he's just my friend. Yeah, put on 20 stone, see if he wants to talk to you. Oh yeah, protect your spirit when you're fat. Oh, you can't do it anymore. You lost your spiritual powers, now you're ugly. Isn't that funny? How'd that work out? Here's a நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி தான், இஸ் கோயிங் டு பி குவைட் கான்ட்ரவர்ஷியல். இது வந்து இந்த வீடியோ ரிவ்யூ பண்ணுறதே வந்து எனக்கு வந்து ஒரு டேஞ்சர் தான், ரிஸ்க் தான். பட் எவென்ச்சுவலி வி ஆர் சீயிங் ஃப்ரம் ஹிஸ் ஒப்பீனியன், ரைட்? இட்ஸ் நாட் மை ஒப்பீனியன். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து தே கேனாட் பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். ஒரு ஆண் வந்து எப்பயுமே ஒரு பெண்கிட்டேருந்து வந்து உடல் உறவு வச்சுக்க தான் வந்து முயற்சி பண்ணுவான். இப்போ நீ அழகாக இருக்க, மேபி வந்து ஒரு 20 கிலோ வந்து எக்ஸ்ட்ராவை போட்டு பாரு, அதுக்கப்புறம் உனக்கு அந்த ஹெல்ப் சப்போர்ட்லாம் பண்ணுறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. test when you meet a bitch for the first time. Say, what are you doing next week? Correct answer. Oh, nothing, just home. Attractive. That's what I want to hear. You ain't been nowhere. You don't go nowhere. Just home. What are you doing? ஒரு பொண்ணை மீட் பண்ணும்போது வந்து அந்த பொண்ணு வந்து அடுத்த வாரம் எங்கே இருக்க போகிறேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் எங்கேயும் போக போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ஆணுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுவே next week. Oh, well, my friend has art exhibition and then my girl knows this guy who's doing this thing and we're going to this party, this a launch for this new clothing line, and then on Wednesday it's my friend's birthday, her name's Chloe, she's so funny, and we're going to go here, and then this, that. It starts giving you this busy schedule. Oh.
Slut, shut up. அதுவே அந்த மாதிரி சொல்லும் போது வந்து இப்படி வந்து மீன் பண்ணுறாரு. அண்ட் முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். 2 பேருமே வந்து வேர்ல்ட் கிளாஸ் கிக் பாக்ஸிங் சாம்பியன். அதில் முக்கியமாக ஆண்ட்ரூ டேட் வந்து இஸ் அ 4-time வேர்ல்ட் சாம்பியன் கிக் பாக்ஸிங்கில் ஆக்சுவலாக. All right, I should admit that. I can tell that's way more effort than walking. Traffic's going this way. The traffic stopped. Traffic, she comes out. Instead of just turning right and going on her way, she comes and just crashes into this car. ரொம்ப மோசமாக வந்து கலாய்ப்பார். பெண்கள் வந்து ட்ரைவ் பண்ணக்கூடாது, அவங்க வந்து மோசமான டிரைவர்னு சொல்லிட்டு பயப்படாமல் வந்து இன்டர்நெட்டில் பேசக்கூடிய ஆள் வருவார். ஓகே, female. And I sat there and I thought, how are women allowed to drive? How? Females can't drive. A man is good enough at driving to know he's not a good driver, but women are such bad drivers, they genuinely think they're okay drivers. It's remarkable. If you're truly shit at something, you can't even tell you're crap, right? If you're completely deaf, you don't know you're bad at piano, because you're an idiot. You're telling me I know. $3 million I said it on before. cars, and then Earth decided to snow with no consideration. The fact that every single day I drive a supercar. I'm not one of those guys with a supercar and kicks out sometimes. Every day I drive one of my cars somewhere. And look, this is bullshit. Go on my beautiful car and trouble the This is a bit bullshit, isn't it? என்ன தான் வந்து சொசைட்டியில் வந்து ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்தாலும் இப்போ அவரோட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறத வந்து ரொம்ப பெருமையாக எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் அவர் வந்து ஒரு ஃபனியாக வச்சிட்ருக்காரு. யா, அதுக்கு அவர் சொல்கிற ரீசனும் கரெக்டாக இருக்க. சின்ன வயசுலேருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். ஐ மேட் மை செல்ஃப் இன் திஸ் பொசிஷன் அண்ட் ஐ எம் ஓகே வித் எக்ஸாசரேட்டிங் மை திங்ஸ் அப்படின்றார் அடிக்கடி. But I train at home. I'm certainly not one of them gym bros who only trains and does nothing else. You know what I'm not doing? Cutting up broccoli and putting it in little boxes. If I make enough little boxes, maybe I'll get some biceps. There are literally. Wait! அவர் தான் வந்து கிறிஸ்டியன் டேட், ஆண்ட்ரூ டேட்டோட பிரதர். ஸோ ஜிம்முக்கெல்லாம் போவீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஐ டோன்ட் டூ திஸ் கைண்ட் ஆஃப் ஷிட். இந்த மாதிரி வந்து பாக்ஸில் வந்து இவ்வளோ ப்ரோட்டீன் தான் சாப்பிட்ணும், அப்படி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டுலாம் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ கே திங் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. ஐம் சாரி கைஸ். அண்ட் இன் ஹிஸ் பர்ஸ்பெக்டிவ், ஓகே, ஹி இஸ் அ மார்ஷல் ஆர்டிஸ்ட். நான் என்ன கிடைக்குது எல்லாத்தையும் சாப்பிடுவேன், பயங்கரமாக ட்ரெயின் பண்ணுவேன். வீட்டில் வந்து 1000 இல்லை 2000 புஷ்அப்ஸ் எடுப்பேன். ஒரு டிவி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா கமர்ஷியல்ஸ் அப்போ வந்து 50 புஷ்அப்ஸ் எடுக்கணும். கமர்ஷியல்ஸ் முடிக்கிற வரைக்கும் எடுக்கணும். அந்த என்டையர் சீரீஸில் வர எல்லா கமர்ஷியல்ஸ்லேயும் வந்து புஷ்அப்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்கிங் அவுட் இன் இஸ் ஹோம். பட் அதுக்காக வந்து அவர் மிச்சவங்கள்லாம் வந்து மனசாட்சியே இல்லாமல் அஃபன் பண்ணுவார். Actually, gay porn movies less gay than meal prep YouTube videos. Meal prep வந்து கலாய்க்கிறார். The reality on women is war. Before you say to that man you can have a day off and you're allowed to be sad today, you will only even acknowledge he exists if he's ignored how he feels 99% of the time before that. Because if he was sad most of the time before that, he never would have got to a place where he could attract a woman like you. The man who works in Starbucks, who's sad all the time, you won't reply to him. Neither will any other female. There is not a female on the planet who's invisible today. You can be a 4, overweight, you'll still go to the club and get attention. 99% of the men go to the club and nobody even can talk to them. So if you just sit here and say, I'll get a G, a big G, a boss, a millionaire, and let him have a day off, very nice of you. I'm sure you would. If a guy who wanted to have days off all the time, he never would have got important enough in the first place to attract a woman like you. And that is the reality. இதை பற்றி தான் ஆக்சுவலாக நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவல் ரியாலிட்டி என்னென்னா வந்து பெண்களுக்கு வந்து எங்கே போனாலும் அட்ராக்ஷன் கிடைக்கும். பட் மென்னுக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஹி ஹேஸ் டு ஏர்ன் இட். இந்த சொசைட்டி வந்து அவன் வந்து அழகாக இருக்கணும்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இஃப் ஹி இஸ் புட்டிங் சம்திங் இன் டு த சொசைட்டி இஸ் வெல்த்தை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி வெல்த்து பவர் இந்த மாதிரி வந்து மணி பவர் இல்லாதவனை வந்து கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொசைட்டியில் உண்மை தான் இருக்குது, ரைட்டா? அதுலேயே வந்து ஒரு பெண் வந்து 10/4 இது மாதிரி மார்க் போடுறது தப்பு தான். பட் இட் இஸ் வாட் இட் இஸ். அந்த மாதிரி ஒரு அழகான பெண் இருந்தால் போதும். இந்த சொசைட்டி அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைவாய்ப்புகளோ இல்லை வந்து அது மாதிரி நடந்து தான் இருக்குது இல்லையா? they are not going to punish a woman if she is not, it doesn't have money or power. Beauty is more than enough அப்படின்றார். சொசைட்டியும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? He's off all the time. He never would have got important enough in the first place to attract a woman like you. And that is the reality. What's your net worth? Net worth is very difficult to quantify. If you had to go liquid tomorrow, I'll give you a year. I'll even give you a year to say you can sell your company. But it's like, all right, we're playing a game in life, and whoever has the most
physical liquid money wins. Yeah. You have 1 year to accumulate it. How much you think you? It's difficult. It is difficult. The reason I'm giving you this answer, not a very short one, is because I think that my companies rely so heavily on my brand, they're very, very difficult to sell. But 300, 350, easily. So. அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆண்ட்ரூ டேட் வந்து ஃபஸ்ட்டு அவரோட பிக்கஸ்ட் ஏர்னிங் பிஸ்னஸை வந்து பண்ணது வந்து அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியான மேட்ரு. அது வந்து இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா வந்து இவர் வந்து ரொம்ப ப்ரைஸும் பண்ணக்கூடாது, ரொம்ப கீழே தள்ளிடக்கூடாது, ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னா வந்து இட்ஸ் அ குவைட் கான்ட்ரவர்ஷியல் டாபிக். அது வந்து ஒரு ஒன்லி ஃபேன்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆன்லைன் மூலமாக வந்து பான் மூலமாக வந்து பெண்களை வந்து வச்சு நடத்துகிற பிஸ்னஸ் ஆக்சுவலாக. இட்ஸ் நாட் அபவுட் ப்ராஸ்டியூஷன் இல்லையா, கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆன்லைன் செக்ஸ் சேட் அந்த மாதிரி வந்து நினச்சிக்கலாம் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பயங்கரமான பணம் சம்பாதிச்சார். அதுக்கப்புறமேட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ, ரைட்? Every single addict I met is an extremely emotional person. And when I say emotional, I mean the kind of people who jump around in nightclubs and are extremely happy. That's still emotional. They have no stoicism. You see these people in the club, yeah, the club, Britney Spears, Rihanna, yeah, that. Morons. I could win $100 million and I wouldn't scream like that. And these people are screaming because Rihanna's on the stage 40 meters out of that festival. The one of the world's star. Me and my brother went to Moldova a few times, and every time we're there, we get in trouble with the crazy Moldovan guys. And we don't start trouble. These guys are just crazy. And I say, you know what? Part of you has to respect their absolute nationalism. Like, where are you from? America. Oh, America. You from Moldova, yeah? Like, they want to fight you now. Like, they're like, whoa, what the fuck? But that's how they are. But it's like, I heard about that. Moldova's a crazy. It's dangerous. It's very dangerous. We've been there 4 times, and twice we've done that. So that's a 50% attack rate. What is the chance of me beating one of you at Fortnite? Because I've never played before. 0%. Yeah, probably Beating you in boxing, pretty much. Yeah. Is it that low? You need 4 years of practice nonstop. Comes to like, you know what I'm saying? Like you need to learn like every control. It's probably one of the hardest games to like actually learn. Yeah. What is the game? எனக்கு What? ஃபோர்ட்நைட் பற்றி என்னன்னு தெரியாது. பட் ஒரு 4 வருஷம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் ஃபோர்ட்நைட்டில் எங்களை வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். அண்ட் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, ட்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் வந்து இறங்கிட்டார் ஆண்ட்ரூ டேட். நான் வந்து ட்விட்சில் வந்து அதிகமான வந்து வீக் மென்னு பார்த்துட்ருக்கேன். இவங்க வந்து சொசைட்டியில் வந்து ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டாக்கிட்டு இருக்காங்க. அதாவது ட்விட்சில் அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய இளைஞர்கள் ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப வீக்காக ஆகிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் ஆண்கள் வந்து ஒரு ஹைரார்கியில் ஒரு டாப் லெவலில் இருக்கிற மென்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ரோல் மாடல் எடுத்துக்கிறாங்க. அது போல் பிரேக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே ட்விட்சுக்கு வாண்டடாக போயிட்டு வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹி ஆல்ரெடி ஹேஸ் இஸ் ஓன் ஃபேம் ஆக்சுவலாக. அவருக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டு கூட கிடையாது யூடியூப்லேயோ டிக்டாக்லேயோ இல்லை வந்து ஃபேஸ்புக்லேயோ. பட் ஹி இஸ் கன்கொயர்டு த இன்டர்நெட் ஆக்சுவலாக. எந்த ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமலே ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இன்டர்நெட் ஃபுல்லாக இவரோட கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, மிச்சவங்கெல்லாம் எடிட் பண்ணி கிளிப் பண்ணுற மாதிரி அது மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பேரோட பாட்காஸ்ட்டுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காரு. What happens? What are you supposed to do? Are you a soldier or something? Okay, so you basically get in a bus, right? There's 100 people. You jump from the bus. You land in a whole entire map. You land at a looting spot. You loot up. And basically the last one alive out of those 100 people win the game. But the zone closes. That sounds a lot like my life. What do you mean? Like, அடிக்கடி வந்து லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளமையும் கேமில் நடக்கிற ப்ராப்ளமையும் கம்பேர் பண்ணிகிட்டு இருப்பார். கேமில் விளையாண்டு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறது பதிலாக அதே தான் ரியல் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற அடிக்கடி எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுட்ருக்காரு. இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து இது சொல்லி இந்த வீடியோ முடிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இதை பற்றி நிறைய வீடியோ பார்ப்போம். பட் இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து கவனிக்கணும். ஒரு கேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு 0 லெவல்லேருந்து ஆரம்பிக்கும் போது அந்த பர்டிகுலர் அவதார் நம்ம யாரை கண்ட்ரோல் பண்ணுறோமோ அவருக்கு வந்து அதிகமான டூல்ஸ் இருக்கார். அவர் ஃபஸ்ட்டு லெவலில் விளையாடும் போது அதிகமான கிராஃபிக்ஸ் இருக்காது. ஓரளவுக்கு லிமிட்டடான வந்து கஷ்டமான ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த கேமை விளையாண்டுருக்கலாம், ஜாலியாக விளையாண்டுருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வின் பண்ணிட்டா வந்து இதை நெக்ஸ்ட் லெவலில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவர் போகாமல் அதே கேம்லேயும் விளையாடலாம். ப்ராப்ளம் இஸ் அதே கேமில் விளையாண்டு போர் அடித்து அதுக்கப்புறமேட்டு லெவல் 1க்கு போகிறவங்க இருப்பாங்க. இல்லை லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கணும். ஐ வாண்ட் டு ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஸோ தட் ஐ கேன் கெயின் லாட் ஆஃப் டூல்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்டு மை அவதார். இந்த அவதாருக்கு அந்த இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அழகு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி லைஃப்பை கம்பேர் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் லைஃப்பில் அதே ஒரு என்வரான்மெண்ட்டில் ஒரு சொசைட்டியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு ஜாபில் அப்படின்னா அந்த ஜாப்லேயே வந்து
வாழ்க்கை ஃபுல்லாக வந்து சம்பாரித்து ஒரு சேஃபான கேம் விளாண்டுருக்கலாம். இல்லை ஒரு சஃபோஸ்டிகேட்டான லைஃப் வாழணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஃபெயில். பட் அந்த ஃபெயில் பண்ணதுலேருந்து யூ வில் கெட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு அது நெக்ஸ்ட் டைம் அதே ரிஸ்க்கை வந்து அப்ளை பண்ணி அந்த லெவல் 2க்கு போகிறது எப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்ருக்கோம். ஸோ வை டோன்ட் யூ இம்ப்ளிமெண்ட் எவரிதிங் இன்டு அ ரியல் லைஃப். இந்த மாதிரி கேம் விளாண்டு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் இட்ஸ் மோர் realistic, right? Like 100 people dumped in one place, most die. I'm the last one standing. You may do it with the little controller. I'm doing it out here for real on the street. I've been jumped 4 times. Every time I was jumped, I didn't see it coming, but I heard it coming. You're walking and you hear those footsteps coming behind you. That's your chance. That's all you got. That's your chance to not fucking die. Instead of doing that, you want to listen to Coldplay in your fucking ears and little dickhead. When you put your headphones in and you're walking down the street, listening to your music, you are a fucking target. அதை பற்றி நானும் வந்து யோசித்து பார்த்தது கரெக்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து ரோட்டில் போய்ட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளை யார் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முக்கியமான சென்சாரான காதை வந்து ஹெட்செட் போட்டு ஃபுல் சவுண்டில் பாட்டு கேட்டு நடந்து போய்ட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஆண்ட்ரூ டேட் பணக்காரர், அவர் வந்து அட்டாக் பண்ண போகிறாரு, நம்மளை யார் அட்டாக் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். பட் வாட் இஃப் அ பைக் ஹிட்ஸ் யூ ஃப்ரம் த பிஹைண்ட்? நம்மளோட இயரை வந்து அட்லீஸ்ட் ஒரு காதுலையாவது வந்து ஹெட்செட் போடாமல் நடந்து போய்ட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ தட் we can protect from ourselves, நம்மளே காப்பாற்றிக்கலாம். அண்டு ஒரு ரோட்டில் சேஃப்டிக்காகவும் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். Just to be honest with you. Stop. Autism is a very, very large scale. Broad spectrum, yeah. Because you have autists who are functioning and you have autists who literally can't even function in society. What would you say is a characteristic or a particular behavioral pattern you have which is different than a normal person, for example? What do you do that's not normal? ஆர்டிசம் இருக்குது, அதனால் நான் லைஃப்பில் ஜெயிக்கல, அது பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எந்த ஸ்பெக்ட்ரம் லெவலில் இருக்கியோ அதை வச்சுட்டு நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஜஸ்ட் டோன்ட் ஃபைண்ட் ரீசன்ஸ், காரணங்களை தேடிட்டு இருக்காதுன்னு தான் சொல்கிறாரு. I would say people talking to me say something to me and I do not care and I have zero empathy towards what they're saying. Is that what you got? Gee, I don't care. What happened to Mary? Oh, what? There was 5 people on a train track. Don't care. Heartbreak, depression, sadness. These are all fantastic motivators. Yes. I'm telling you why they're a fantastic motivator. You go to a guy who's heartbroken, he has all the motivation in the world to send 300 text messages. Life's gonna hurt you, and how you use that pain is completely and utterly up to you. You can use that pain to galvanize yourself as a man and become a better man you've ever been. I'm not saying that I'm only successful because of some chick. I'm saying that every single time that I was heartbroken, I never wasted a second. I was never wallowed. Russians. அதை வந்து நானும் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து அதை நினச்சிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதோடு இருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம் எதுவும் கிடையாது. இது நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், மிச்சவங்களுக்கும் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஜஸ்ட் மூவ் ஆன் கைஸ். In general aren't very animated. They sit still, they say yes, they say no, yes, blah, blah, blah. They're very, very calm. They don't like to talk to you. However, he was told that many Russians are trying to learn American mannerisms. Many Russians were learning to move their hands a lot more as they speak. They like the idea of being animated. If you're constantly animated, you're moving, it doesn't scare you. So if I'm still and I decide to pull my weapon, you're going to notice. But if I'm always animated all the time, if I'm always moving every time I talk, you're not going to fucking notice by the time I come down. Firstly, you said she shouldn't be with you for. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ரஷ்யன் சோல்ஜர் இல்லை ஸ்பை வந்து ஒரு அமெரிக்கன் ஆக்சென்ட் எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ஸ்பை வந்து இப்படி உட்காந்து இருக்கும்போது டக்குன்னு ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணால் வந்து சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அமெரிக்கான மாதிரி ஒரு கண்ட்ரியில் போகும்போது அங்கே வந்து ஒரு அனிமேட்டடாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க இல்லையா அமெரிக்கன் பீப்புள், அவங்கள மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வெப்பன் எடுத்தோம் அப்படின்னா வந்து சந்தேகம் வராது அப்படிங்கிற காரணத்துக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் அ குட் ப்ராக்டிஸ். நம்ம வந்து நம்ம கை காலில் அசைச்சு பேசும்போது ஒரு அனிமேட்டடாக இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வந்து ஹராஸ் பண்ணுற அளவுக்கு பேசாமல் அழகாக பேசும்போது வந்து தே ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். நம்மளோட உடம்புகளும் கை கால் ஆக்ஷன்களும் வச்சு பண்ணும்போது அதே வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டில்லாக வந்து அவங்க பார்த்துட்டு மறைச்சிட்டு பேசுகிற மாதிரி இருந்தால் there is no charismatic way, right? Or something, she should be with you because you are something. Well, how do you become something? You become something. You become something by doing things. Oh, you're trying to separate the two as if they're separate. They're not. Separate. You is a lot of things. Your achievements is a small thing. Being successful isn't. Not in the realm of a man. ட்விட்ச்சில் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. Is Andrew Tate, right? In the realm of a man, your achievements are 85% of all of who you are. As a man, you are judged solely on your status. You don't even have to be good looking. You need to be important. And you're only going to be important by achieving important things. But I want all the people
யா கைஸ், இது மாதிரி நிறைய கிளிப்பில் வந்து நம்ம வருங்கிற வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இவரை பற்றி பேசணும், இவரை பற்றி விட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம வந்து இவரோட ஒப்பீனியன் ஃபுல்லாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதர் குட் வே ஆர் பேட் வே, இவர் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரா, இல்லை இந்த சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து தப்பான முறையில் போயிட்டுருக்கா, அப்படி எந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஃப் யூ வாண்ட் டு டாக் மோர் அபவுட் திஸ் கை யூ கேன் மேக் அ கமெண்ட் ஆன் இட். ஓகே கெஸ், தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஆண்ட்ரூ டேட்டை பற்றி நம்ம இன்னும் வருங்கால வீடியோவில் வந்து ஆண்ட்ரூ டேட்டை பற்றி நல்லபடியாக பார்க்கலாம். தேங்க்யூ.